உலக பிரபஞ்சமாகப்பட்டது சிவனே சிவனே என்று சொல்லக்கூடிய வாசை நான் செல்லக்கூடியது என்ன அவளை ஆரணமான கானகம் இரண்டு பக்கமும் மலைகள் இருக்குது இந்த ஓசையாகப்பட்ட மலைக்கு மலை மோதி மீண்டும் நாம் செவிக்க கேட்கும் அரணி அரணி என்று சொன்னதே உண்டான இந்த உலகமாகப்பட்டது அரணி அரணி என்று சொல்லக்கூடிய வாசை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வனத்தல் வழியாக போகக்கூடிய நேரம் செல்வது நான் ஒண்டி உறவனாக போறேன் நான் உரத்தினே சென்றதை உண்டானா நான் எதே பெருமையை பேசிட்டு போனா பக்கத்து இருக்கக்கூடியவருக்கு பார்த்து என்ன நினைப்பாங்க யாரோ ஒருத்தமா கிடையாது 2 பேரும் 3 பேரும் போறாங்க அப்படின்னு சொல்லி என்னோட பெருமையில நான் எப்படி பேசி கொண்டு போறேன் தன்னுடைய பெருமையை நானே பேசிக் கொண்டு போகிறாயே யாரு நீ அவை தாங்கள் யாரு அப்படியா வேப்பிலே சுந்தரம் கோவிந்தராஜ் சுபேஜியன் பாலமணிய மன்னாரி வேப்பிலை கிராமத்தைச் சேர்ந்த சுந்திரம் ஐயாவர்கள் சுந்தரங்கிற கோவிந்தராஜ் சுந்திரம் என்று சொல்லக்கூடிய கோவிந்தராஜ் ஐயாவர்கள் விழாமணிக்கு இருந்து தன்னுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய முந்திய தவறுகள் முன்னோடு நான் சுமந்து தொந்திய வச்சு எந்திரித்த தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை தான் முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய மாதாவை சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் இருந்துவிட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு அம்மையார் அவர்கள் சுந்திரம் என்று சொல்லக்கூடிய கோவிந்தராஜ் ஐயாவர்களுக்கு அஷ்டபாயத்தை தந்து ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அவனோட வருகிறோம். அப்படி தாங்கள் யாரு கேட்கிறீர்கள்? தாங்கள் யாரு? இப்படி 4வது இடத்தில் வாசம் செய்து வரக்கூடிய சுவாமி வணக்கம் சுவாமி. என்னுடைய பேர் தான் அர்ஜுனன். அப்படி அர்ஜுனா இருந்தாலும் இந்த வனத்தின் வழியாக வில்லின் கருவியை பேசிக் கொண்டு போகிறாயே, எங்கே போகிறாய், எதற்கு போகிறாய்? இந்த வனத்தின் வழியாக வில்வன் பெருமையை பேசிக் கொண்டு போகிறேன் கேட்டிருக்கிறாயே, நானா சிவபெருமனை கோரி தவறு செய்ய போறேன் சுவாமி. சிவபெருமனை கோரி தவறு செய்ய. ஆனால் அர்ஜுனா, நான் தவறு செய்து எப்படி தெரியுமா? எப்படி சாமி? தவறு செய்யக்கூடிய காலத்தில் கிரேதா தோவரி என்று சொல்லக்கூடிய 4 யுகம். நான் கிரேதா யுகத்தில் தவறு செய்யக்கூடிய நேரம் மலைகளுக்கெல்லாம் இறைகளை கண்டேன், ஆறுகளில் இருக்க கண்டேன். நான் அப்பொழுது சிவபெருமனை கோரி தவத்துக்கு சென்றேன். தவத்துக்கு செல்கிறேன் சொல்கிறாயே, இதற்கு முன்பின் தவறு செய்தது உண்டா? சுவாமி ஆண்டவா, இதுவரைக்கும் நான் தவறு செய்தது கிடையாது. தவறு செய்து வர என் கண்ணால பார்த்தது கிடையாது. அருள் புரிய வேண்டும். அப்படி இருந்தாலும் அன்று தினத்திலே சிவபெருமனை கோரி சென்று தவறு செய்யக்கூடிய நேரத்தில் நான் தவறு செய்ததோ 30 அடி செப்பு கம்பம் இருக்கலாம். 60வது தேவி தவறு செய்ததோ 30 அடி வெள்ளி கம்பம் இருக்கிறது. காளியாதேவி தவறு செய்ததோ 30 அடி பொன் கம்பம் இருக்கிறது. 30 அடி 90 அடி கம்பத்தையும் தருகிறேன். தோல் மீது சுமந்து கொண்டு இரு கைலாயம் சொல்லக்கூடிய கைலாயத்தை சென்று இணைத்த இடத்தில் தவறு செய்தால் வரம் கிட்டு முட்டான். என் இடத்துல கொடுக்கிறது எத்தனை அடி கம்பம்? 30 அடி 90 அடி.
சொல்லக்கூடிய வார்த்தை வேடிக்கை விந்தையாக இருக்கிறது. என் இடத்திலே 90 அடி கம்பத்தை கொடுக்கிறீங்க. நான் செல்லக்கூடியதா ஆறிடமான கானகம். எத்தனையோ வளைவு சொல்லிவிடா இருக்க இந்த பாதைகள் இந்த காட்டை தாண்டி பட்டணம் என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு சென்றது உண்டான. இதே போல பாமர மக்கள் இதை பார்ப்பவர்கள் ரொம்பனா வம்பனா வருகிறேன் என்று சொல்லி இழிவான வார்த்தையை பேசுவார்கள். எங்களோட குலத்துக்கே பங்கு நேர்ந்துடுமே ஆண்டவா. அப்படி இருந்தாலும் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னது திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய வலது பக்கத்தில் திருநெல்வேலி இருக்கிறார். அதில் சிறியதோர் ஒரு தாளாங்கனியாக ஜெபித்து வருகிறேன். இங்கிருந்து தெருக்களாக சென்று சரவண பையனில் சென்று தீர்த்தமாடி ஓம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவ என்று சொல்லக்கூடிய மந்திரமோ 5 எழுத்து மந்திரம், ஓம் சரவணபவா என்று சொல்லக்கூடிய மந்திரமோ 6 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சர மந்திரமோ அச்சாட்சர மந்திரத்தையும் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓதி அந்த கனி இட்டதையானால் தொண்ணூறு கம்பம் வளர்ந்திருக்கும். அதன் மீது ஒரு செப்பூசி வைத்து 7 எலுமிச்சைகளை வைத்து வலதுக்கால் பெருவிலை ஊன்றி நினைத்ததோர் ஒரே நேரத்துடன் சிவபெருமனை கோரி நினைத்ததையானால் அவன் செய்தால் உங்களுக்கு ஏசானி செய்து வர கொடுப்பாரப்பா. எப்படி தவத்திற்கு சொல்கிறேன் என்று சொன்னாலே இருந்தாலும் இந்த கோவில் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் வந்தா எப்படி கடவுளே காப்பாற்ற வேண்டும், என்னுடைய குடும்ப நலமாக இருக்க வேண்டும், பிள்ளை செல்வம் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வணங்குகின்ற பொழுது சிரம் தாழ்த்தி கரம் ஊப்பி முகமாக வருது தவழ்ந்த பாவனை போல் பார்க்க வேண்டும். உன்னுடைய முகத்தை பார்த்தால் உன்னுடைய கோலத்தை பார்த்தால் தவக்கோலமாக இருக்கிறது, முகத்தை பார்த்தால் கோபக்குறியாக இருக்கிறது. யார் மீது கோபம், என்ன கோபம்? அன்று நாளில் என் பெரியப்ப பிள்ளையாக துருவாக செய்த வஞ்சம் என்று சொல்லக்கூடிய நாங்களும் கானகத்திலே தஞ்சம் என்று சொல்லக்கூடிய வனமும் பாலைவனம். பாலைவனத்துல பார்த்தது எங்க தாத்தாவாகிய வியாசர் பகவானை பார்த்திருக்கிறோம். அவர் இடத்துல சொல்லியிருக்கிறார், 12 கழித்தாலும் துரியோதனன் நயமாக நாடை கொடுத்தார். ஐவரிலே ஒருவர் சென்று ஆண்டியாக வேடம் பூண்டு சிவபெருமானை கோரி தவம் செய்ததை உண்டானா அங்குள்ள பிரகாரம் பாதி நாடை பெறலாம் என்று தாத்தாவோட வார்த்தை. தாத்தா வார்த்தையை கேட்டு அண்ணன் சொன்னார், நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி பரல கேட்டார். முடியாது என்று சொல்லிவிட்டார். சென்று நான் கேட்டேன், அர்ஜுனா தவத்திற்குரிய நீதான் வெற்றியோட வர வேண்டும் என்று தாத்தா சொன்னார். அதற்கு இணங்க என் அண்ணா சொன்னார் தெரியுமா, தாத்தா அர்ஜுனாகப்பட்டவன் பெண்டுக்கலன் கொத்திக்கலன் பேயாண்டி அர்ஜுனன் அப்படி என்று இழிவான வார்த்தை மேல் கோபித்து ஒரே நோக்கமா போறேன். அப்படியா அர்ஜுனா? ஏன்னா தம்பிமார்கள் வந்து தருமனுக்கென்று உலக மக்கள் பேசுறாங்க. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தர்மனாக பெரியவர் என்று சொல்லி, ஏன்னா பெரியவர்கள் மனநந்தால் பெரியவர்களே நீர் வெற்றும் என்று சொல்லி ஆன்றோர் வாக்கு. அதனால திரும்பி சென்று அவங்களுடைய திருவடி பாதத்தை வழிநடத்தி சென்றதையானால் சிவபெருமானை சேர்ந்து வர கொடுப்பார். நீ நினைத்தபடியே பாதினாடு வரலாமா சென்று வெற்றியோடு வரம் என்று சொல்லக்கூடியது கால பகிர்வ முனிவர் கண்டு எங்கே சின்னைகளால் அர்ஜுனாயிரம் கேட்க சுவாமினா தவ செய்ய போகிறேன் என்று சொல்ல அர்ஜுனா தவ செய்ய போறவனுக்கு பார்த்தால் ஒரு கடவுளை காண்பதற்கு செல்ல வேண்டுமானால் வாசம் உள்ள மலர்களை எடுத்து செல்ல வேண்டும் அல்லது போட்டி கேட்ட பொருள்களை எடுத்து சென்று அந்த கடவுளை வழிபட செய்ய வேண்டும் என்று சொல்ல உன்னோட கோலமா தம கோலமா இருக்கிறது, முகத்தை பார்த்தால் கோபக்குடியாக இருக்கிறது. இப்படி சென்றதே உண்டானால் அந்த ஈசன் அவனுக்கு இசந்த வரை கொடுக்க மாட்டார் என்று மீண்டும் உன் அண்ணனுக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கியதே உண்டானால் அந்த ஈசன் அவனுக்கு வரை கொடுப்பார் என்று சொல்லி அவரோட வார்த்தையை கேட்டி அண்ணனே கண்டவர்கள் என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள். மன்னித்து
அர்ஜுன் அணிக்கு வணக்கம் பண்ணு. நம்ம 5 தலை நாகம் போலவே ஒற்றுமையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த இருக்கக்கூடிய நேரமெல்லாம் ஒரு நாளாவது உங்களுக்கு பிரிந்து நான் வாழ்ந்ததும் கிடையாது. என்னைய பிரிந்து நீங்க வாழ்ந்ததும் கிடையாது. எப்ப நீ விட்டு போயிருவேன் என்று சொல்லி ஏசினேன் தூசினேன். என் மேலே கோபம் ஒண்ணு ஒரே நோக்கத்தோட போய்விட்ட என கண்ணே. எப்ப உன் முகத்தை நான் பார்ப்பேன் என்று ஆவலோட காத்துக் கொண்டு இருந்தேன். நீ எப்ப என் முகத்தை பார்ப்பேன் என்று பாசத்தோட பார்த்து கொண்டு இருந்தோட கண்ணே.